என்ன இவ்வளவு சாப்பிடுறதுக்கா? எஸ், டாக்டர் சூர்யா எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்திருக்கிற சுபயோக சுபதினத்தில் எங்க அம்மா ராணி புவனேஸ்வரி தேவி நமக்கு தர டிஃபன் தான் இது. நான் சாப்பிட்டா பரவாயில்ல, ஏதாச்சும் மருந்து சாப்பிட்டுக்குவேன். ஆனா நீங்க எல்லாரும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டா அஜீர்ணம் வந்துடும். எங்களுக்கும் மருந்து கொடுக்கறதுக்கு நீதான் இருக்கியே. அப்படி எல்லாம் அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாதுமா. ஏதோ ஏட்டுக்கார மாதிரி நம்மள பார்த்துட்டு முகத்தை காட்டிட்டு போவாரு மாமா. எஃப்ஆர்சிஎஸ்க்கு அப்புறம் TUVWXYZ எல்லாம் படிக்க வேண்டாம். இல்ல கிருத்தி, இந்த தடவை இங்கேயே செட்டில் ஆகலாம் தான் வந்திருக்கேன். இங்கேயே நர்சிங் ஹோம் வைக்க போறேன். நிஜமாவா? எங்க மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு சார். நிஜமாவா சூர்யா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியான டாக்டர் இல்லாம நம்ம ஊர் ஆளுங்க ரொம்ப அவசப்படுறாங்க சார். நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்தா மருந்து இல்ல, மருந்து இருந்தா டாக்டர் இல்ல. ஆனா நம்ம நர்சிங் ஹோம்ல மட்டும் டாக்டரும் மருந்தும் ரெண்டும் இருக்கும். அது சரி, நர்சிங் ஹோமுக்கு என்ன பேர் வைக்கலாம் இருக்கீங்க? கீர்த்தி நர்சிங் ஹோம். கண்ணா, டேய் கண்ணா, கண்ணா, தோல்லுதே மம்மி. தினம் இது ஸ்கூலுக்கு எதுக்குடா? அம்மா, இது இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா இது இல்ல. நீ எனக்கு எப்படியோ, இதுவோ எனக்கு அப்படித்தான். பிரமாதமா பேச கத்துக்கிட்டேன். எங்க அம்மாவோட ட்ரைனிங் ஆச்சு. போடா. போறேன்ல ஸ்கூலுக்கு. கண்ணா ஜாக்கிரதை, கால் வலிக்குனா ஆபத்து. எப்போ நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. நான் என்னைக்காச்சும் கால் வலிக்கு விழுந்திருக்கேனா? டோன்ட் வரி மம்மி. சரிதான்டா, பால் எடுத்துக்க. See you, மம்மி.
ஏன்பா விக்ரம், என்ன நடந்தது? அங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்களே கேளுங்கம்மா. என்ன பண்ணிட முடியும் நீ? நம்மளது எவ்வளவு பெரிய எஸ்டேட், எந்த மூலையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கே ஒரு மேப் வேண்டியிருக்கும். இந்த புத்தி இல்லாத முட்டாளுங்க ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிருப்பானுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? கெட்டு போனது இவங்க புத்தி இல்ல, போகட்டும், அவனுக்கு திருடனுக்கு தான். அதனால அவனுங்களை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போறதை விட்டுட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட விவகாரத்துல மாட்டிக்கிட்டு சோகத்துல இருக்கிற அன்னைக்கு புதுசா ஒரு தலைவலி கொடுக்க போறியா? நடந்தது என்னன்னா, இருக்கட்டையா, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதை தெரிஞ்சுக்க வேண்டியது, அவங்கள தண்டிக்க வேண்டியதும் போலீஸ் தான். ஒரு வகையில அது சரிதான். ஆனா அவங்க எல்லாம் யாரு, நம்ம எஸ்டேட்ல என்ன அராஜகம் செஞ்சாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையே. கரெக்ட் மம்மி? கீர்த்தி, அவங்க சங்கதி உங்களுக்கு எதுக்குமா? பட்டச்சரக்கு அடிக்கிற ரவுடிங்க எல்லாம் நம்ம கிட்ட உண்மையா சொல்ல போறாங்க. அவங்க அப்படி சொன்னா அவங்க பாஸ் அவங்க ரத்தத்தை குடிச்சிருவான். அதனால வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு விவகாரம் எதுக்கு? விக்ரம், உனக்கு ஆவேசம் அதிகம், அறிவுதான் குறைவு. அண்ணி சொன்னபடியே இவங்க அக்கௌண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை நிம்மதியா அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்கடா, வாங்க. விக்ரம், உனக்கு காயம் ஒண்ணும் இல்லையே? எவனாலையும் உங்களோட மதிப்புக்கோ உங்களோட பெருமைக்கோ எந்த பங்கமும் ஏற்படக்கூடாதுங்கிறதா என்னோட லட்சியம். விக்ரம், கண்ணு மண்ணு தெரியாம கண்டவங்க கூட எல்லாம் அடிதடியில் இறங்கிடுறீங்களே. அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம நீங்க ஒருத்தராவே சண்டை போட்டா எப்படி? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருவோங்கிற யோசனை இல்லைன்னா எப்படி? ஆமாப்பா, இந்த வேலையெல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க அப்பா எங்களுக்கு சேவை செஞ்சு தன்னோட உயிரை போக்கிட்டாரு. உனக்கு ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா என் மனசு கேட்காது. எங்க அப்பாவுக்கு ஆத்மசாந்தி கிடைக்கணும்னாலும் உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கணும்னாலும் நான் இப்படித்தான் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மா, விக்ரம நீங்க தான் அடக்கி வைக்கணும். இல்லாட்டி போனா எந்த நேரத்துல என்ன நடக்குமோ? ஓ மை உஷா டார்லிங். பிசினஸ் வேலை வெளியில போயிட்டு இருக்கேன். நல்ல சுகுணமா வந்திருக்க. அதனால நான் போற வேலை சக்சஸ் தான். ஆமா, புருஷனே தெய்வங்கிற நீ ஆண்டவங்கிட்ட என்னதான் வேண்டிட்டு வந்திருக்க? புதுசா என்னங்க, என் புருஷன் புள்ள குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஓ, அப்படியா? அப்படின்னா என் உடம்பு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு முத்தம் விட்டு பார்க்கலாம். சும்மா இருங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. பாத்தியாடா கண்ணா, நீ பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு என் மேல பிரியமே இல்லாம போச்சு. கண்ணு, நீயாச்சும் ஒரு முத்தம் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் செய்டா. என்னங்க நீங்க, நல்லபடியா போயிட்டு சீக்கிரமா வாங்க. உத்தரவு. அசலும் வட்டியமா சேர்த்து மொத்தமா ராத்திரி வசூல் பண்ணிடுறேன். குழந்தைய தூங்கவை, நீ தூங்கிடாத. ஓகே, டாடா, பாய் பாய். கண்ணா, டாடிக்கு டாடா சொல்லுமா. அம்மா. என்ன லட்சுமி, வேலையெல்லாம் ஆயிடுச்சா? ஆமா, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சேலை வேணும்னு கேட்டியே, இங்கதானே வச்சிருக்க. இன்னும் எடுத்துக்கலையா? அதுக்கு இல்லம்மா, ராசியான உங்க கையாலேயே கொடுங்க. மங்களகரமான உங்க கையால தானம் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு குடும்பம் கூட பாலாட்டம் இருக்குங்க. என்னமோ உன் நம்பிக்கையும் நீயும். இந்த எடுத்துக்க. போயிட்டு வரேம்மா. கீர்த்தி, கீர்த்தி, என்னடாச்சு கீர்த்திக்கு? கீர்த்தி, கீர்த்தி, சொல்லுடா. அதிர்ஷ்டமான பொண்ணுங்கிறதுனால பாவம் உயிர் போயிடுச்சுக்கிட்டா. என்னடா இது? காயப்பட்டது ஒண்ணு கண்ணு படல? உள்ள காயம் போட்டா வெளியே கண்ட படாது. எதுக்கும் பயப்படாம அவன் இதயம் துடிக்குதா இல்லையான்னு பாருங்க பாஸ். நெஞ்சில காத வச்சு கேளுங்க பாஸ். அந்த இதயம் என்ன சொல்லி துடிக்குதுன்னு கேளுங்க. கீர்த்தி, ஒன்னாட்டம் வெக்கப்படுறவனை ஏன் பாசம் சொல்லிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. கீர்த்தி, கீர்த்தி. Darling. Where is my darling? என்னங்க,
ஐயோ Oh, my dear darling. என்னங்க இது? I love you, sweet girl. I love you, darling. I love you, night one. I love you, Shanti. I love you. என்னங்க சாந்தி யாரு? நான் உஷாங்க. நான் அந்த சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு வந்துட்டேன் போல் இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். இதையே சொர்க்கமா மாத்திக்குவேன். என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க. இப்பவே பாருங்க எப்படி தள்ளாடுறீங்க. போதை மதுவுக்கு இல்ல, குடிக்கிறவனுக்கு தான் இருக்கு. போதை மதுவுக்கு இருந்தா கழுத்து வரைக்கும் மது இருக்கிற ஃபுல் பாட்டில் கூட டான்ஸ் ஆடணும் இல்ல. போதுங்க உங்க பேச்சும் போக்கும். அந்த பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு அப்பவே சொன்னேன், நீங்க கேட்கல. இப்ப தெரியுதா? ஏய், நான் ஸ்நேகிதன் யாருகிட்ட வச்சுக்கணும், யாருகிட்ட வச்சுக்க கூடாதுன்னு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வாழ்க்கையில ரொம்ப மதிப்புள்ள காலத்தெல்லாம் வேஸ்ட் செஞ்சிட கூடாதுங்கிறத, வாழ்க்கையில எத்தனையோ மர்மமான சுகங்கள் இருக்குங்கிறத அவங்க எனக்கு அடையாளம் கட்டிருக்காங்க. They are my best friends. குடிக்க கத்து கொடுத்தவனுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா? குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுறது ஆரோக்கியமான சுகமா? வேணாங்க, என் பேச்சு கேளுங்க. இன்னைக்கு விளையாட்டா குடிச்சீங்கன்னா நாளைக்கு அதுக்கு பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே வீணாயிடுங்க. வாய மூடு. நான் தான் குடிச்சிட்டு கெட்டு போனேனே தவிர கெட்டு போய் எவனையும் குடிக்க வைக்கல. ஏமாந்து போய் குடிச்சனே தவிர குடிச்சிட்டு எவனையும் ஏமாத்தவே இல்லை. உங்களை யாராவது மோசம் பண்ணிட்டாங்களா? யாருங்க அது? புவனேஸ்வரி ராணி எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன அந்த 100 ஏக்கராவை கொடுக்காம பேச்சு மாறிட்டா, என்ன மோசம் பண்ணிட்டா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. வாங்க சாப்பிடலாம். நோ, சாப்பாடு எவனுக்கு வேணும்? நீ போடுற பிச்சை சோறு. எனக்கு வேணுங்கிறது அந்த 100 ஏக்கர். அது வர வரைக்கும் நோ ஃபுட் நோ பெட். ஓடி எனக்கு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி நடந்துக்க. ரோகல் சூப்பர் கொண்டு வந்தியா? நீ எப்ப நல்லா படிக்க போற? கணக்குல அநியாயத்து புவரா இருக்க. நான் கணக்குல ரொம்ப பர்ஃபெக்ட் டீச்சர். தெரியும் தெரியும். 10%, 36, 24, 36. உடம்பு எப்படி இருக்கு? உங்க டீச்சரை பாக்குற வரைக்கும் என் டெம்பரேச்சர் நார்மல். பார்த்ததுக்கு அப்புறம் சப் நார்மல். நான் ஓங்கி ஒரு அரை அரைஞ்ச வச்சுக்க, அப்போ உன் டெம்பரேச்சர் பிலோ சப் நார்மல். ஏய், எவன்டா நீ? டேய், நான் எவனா இருந்தா உனக்கு என்னடா? முதல்ல அந்த பொண்ணை விடு. மரியாதையா சொல்றோம், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. டேய், ரோட்டை மறிக்கிற பன்னிகளை தூக்கி கூவத்துல வீசி எறியறதாண்டா நான் பாக்குற ஒரே வேலை. வா. நானா? பாருங்கம்மா, அனாவசியமா பயப்பட வேண்டியதில்லை. இந்த மருந்து காலையிலயும் சாயந்தரம் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சரிங்க சாமி. குட் மார்னிங். ஹலோ, கம் இன். என்னாச்சு உங்களுக்கு? டேக் யுவர் சீட்.
தான் வாழ்க்கையில எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. மறந்து விட நான் கொடுக்குற தைரியத்தால் தான் அவங்களை குணப்படுத்தணும். மை காட், உடம்புல மட்டும் இல்ல மனசுல இருக்கிறதையும் தெரிஞ்சுக்குவீங்களா? பார்த்த உடனே தெரியும். உன் மனசுல என்ன இருக்குன்னு கூட சொல்லட்டுமா? வேண்டாம், நான் ஒன்னும் பேஷண்டா வரலையே, சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். வெளியில நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க உடம்புல என்ன இருக்கு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா வைத்தியம் செய்ய முன்னேறிடுவீங்க. ஓகே, அப்பப்போ வந்துகிட்டு வரேன். பேஷண்டா வர மாட்டேன், ஃப்ரெண்ட்லியா வருவேன். ஓகே, see you. பாய். நீ வர வேண்டியது ஃப்ரெண்ட்லியா இல்ல, என் வாழ்க்கை பங்கு போட்டுக்கிற துணைவியா. இதுக்கு இந்த அளவுக்கு யோசனை பண்ணணுமா என்ன? நான் ஒரு காய மெல்ல நகர்த்தினா படைகள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் நடந்தாகணும். பாத்தியா, அதோ விக்ரம். உஷா எப்படி இருக்கா? உஷாவுக்கு என்ன பிரமாதமா இருக்கா, ஆனா நான் தான் நல்லா இல்ல. அப்ப உஷாவுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா புறப்படுவாங்கன்னு என்னைய வர சொன்னீங்க. அதான், உஷா நல்லா இருக்கணும்னா இவர் நல்லா இருக்கணும் இல்லையா? இவர் நல்லா இருக்கணும்னா நீ கூட நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படின்னா அர்த்தம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் இப்ப எனக்கு மச்சான் ஆயிட்ட. ராஜா நரேந்திரனுடைய மச்சான் நீ எவங்கிட்டயாவது போய் மாச சம்பளத்துக்கு வேலை செய்யலாமா? நோ நோ. நான் ஆரம்பிக்க போற ஃபாரின் கொலாபரேட்டட் மெடிக்கல் கம்பெனிக்கு நீதான் மேனேஜிங் பார்ட்னர். நீ ஊன்னா சுகர் ஃபேக்டரியில கூட உனக்கு ஒரு பாதி பாகம் தரேன்னு சொல்றாரு மச்சான். அதெல்லாம் எனக்கு இருக்குங்க. மச்சானோட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதா என் ஆசை. உன்னோட கதை எனக்கு தெரியும்யா. நீ சுயநலம் இல்லாதவன். பொதுநலம் தான் என்னோட கொள்கையும். உதாரணத்துக்கு ராணி புவனேஸ்வரி தேவி இருக்காங்களே, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உயில எழுதணும்னு நினைச்சாங்க, எழுதியும் வச்சுட்டாங்க. அந்த உயில்ல என்ன எழுதிருக்குன்னு என்னாட்டம் பொது ஆளுங்களுக்கு வெளிப்படையா சொல்லிப்படுறது தப்பு இல்லை இல்லையா? என்ன சொல்ற? அது என்னவோ, அந்த அம்மா மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. உனக்கு தெரியாத அந்த உயில் என்ன மாதிரி என்ன எழுதிருக்குன்னு? தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சது இதுக்காகத்தானா? நான் போயிட்டு வரேன். ஆக நீ எந்த உதவியும் செய்ய மாட்ட. இது உதவி இல்ல, நம்பிக்கை துரோகம். அந்த குணம் ஏன் ரத்தத்துல இல்ல. அப்படின்னா எங்க ரத்தத்துல இருக்கா? அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். மச்சான், எனக்கு தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாமே ராணி அம்மா தான். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கிட்ட தான் வேலை செய்வேன். ஆனா பிரதீப், உங்க பங்கு ஆசையை நீங்க பாழாக்கிட்டாலும் புவனேஸ்வரி தேவி தன்னோட நல்ல குணத்தால இப்பவும் மாசம் மாசம் உங்களுக்கு 25,000 ரூபாய் தராங்க. அந்த அம்மா கிட்டயே நல்லவனாட்டம் பாவலா செஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியாம எவ்வளவு அநியாயம் செய்றீங்க. ஆனாலும் அந்த அம்மா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. இதுக்கு மேல ஆஸ்தி மேல பேராசை இருக்கு. உயிரில் இருக்கிற விவரம் உங்களுக்கு இருக்கு. மச்சான், புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. ஒரு படி பாலை கூட ஒரு உப்புக்கல் பிரிச்சிரும்னு சொல்லுவாங்க. இப்ப கூட ஒண்ணும் மிஞ்சு போயிடல. உப்பு எது, கற்பூரம் எதுன்னு மச்சான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும். எப்படி வந்தது உனக்கு இவ்வளவு திமிரு? இது திமிரு இல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. மச்சான் நன்மை செய்வான், பங்காளி சாவடிப்பான்னு சொல்லுவாங்க. நானும் மச்சான் தான். எப்பவும் எங்க மச்சான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான். ஆனா நீங்க ஏதாவது திட்டம் போட்டு ராணி அம்மாவுக்கு கெடுதல் செய்ய நினைச்சீங்க. என் பேர் விக்ரம். அநியாயத்தோட மோதி, அக்கிரமத்தோட மோதி யுத்தம் செய்யறதா என் தொழில். மைண்ட் இட். யூ பிளக்கார்ட். அண்ணா, அண்ணா, உஷா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? எந்த ஒரு பொண்ணும் தன்னோட பிறந்த வீட்டுக்காரங்க கிட்ட புகுந்த வீட்டு நிலைமையை பத்தி சொல்லிக்க மாட்டா. ஆனா நம்ம வீட்டு நிலைமை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன்னா. உஷா, நான் பெருசா ஒண்ணும் படிச்சவே இல்லைன்னா, ஆனா இந்த நாட்டுல பிறந்த ஒரு சராசரி குடும்ப பொண்ணா புருஷனோட மனசை மட்டும் நல்லா படிச்சு வச்சிருக்கேன். எனக்கு இது ரொம்ப கெட்ட நேரம்னா. உஷா, நீ என்னமா சொல்ற? எந்த விஷயத்தை பத்தி பேசுற? ராணியம்மா எழுதி வச்சிருக்க உயில் விஷயமும் அதுல இருக்கிற விவரமும் என் புருஷனுக்கு கண்டிப்பா வேணுமா? அது விஷயமா தான் நான் இப்ப வந்திருக்கேன். என்ன கேட்டப்போ நான் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொன்ன அப்புறமும் கூட ஒன்னு அனுப்பி வச்சிருக்காரா மச்சான்? ஏன் விஷயத்தை பத்தி கேளு சொல்றேன், உன் அண்ணங்கிற முறையில. உன் விஷயத்தை பத்தி சொல்லு கேட்டுக்கிறேன், என் தங்கச்சிங்கிற முறையில. ஆனா தெய்வமா நினைக்கிற ராணியம்மாவை பத்தியும் அவங்களோட வாழ்க்கையை பத்தியும்
நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஏங்கிற அர்த்தம் தான் எனக்கு புரியவே இல்லை. அர்த்தம் புரியாம போறதுக்கு இது ஒண்ணும் வேதாந்தம் இல்ல விக்ரம், மனுஷங்க செய்யற அராஜகம். என் பொண்ணா இல்லாட்டி போனாலும் என்ன அம்மான்னு கூப்பிட்டேன். அம்மா எப்போது அநியாயம் செய்வாளாமா? அம்மா என்ன மன்னிச்சிருமா. பைத்தியக்காரி, கண்ணீருக்கு தலையெழுத்தையே மாத்தி எழுதுற சக்தி இருக்கிறப்போ பொம்பளைங்களால முடியாதது என்ன இருக்குமா? உண்மையிலேயே என் புருஷன் நல்லவர் தாமா, யாருக்கும் துரோகம் செய்யற மோசமான ஆள் இல்ல. ஆனா அந்த புண்ணியவானையும் கிரகணம் பிடிச்சிருக்கு. அந்த தேன் குடத்திலையும் விஷம் கலந்துருச்சு. விக்ரம், உண்மைதாமா. உங்க மச்சான் பிரதீப்போட சிநேகமானதுல இருந்து என் புருஷன் கிட்ட மாற்றம் வந்துருச்சு. என் குடும்ப வாழ்க்கைய அமைதி இல்லாம போச்சு. நிஜமாவா? முழுக்க முழுக்க நிஜமா. விஷயத்தை பெரியவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நிஜங்கிற பேர்ல பொய் சொல்லி பிழைக்கிற ஜாதி நாங்க இல்லம்மா. நீங்க பேசுறது உண்மைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம். அது மட்டும் நிஜமா இருந்தா உஷா, உனக்கு தாய்ங்கிற நிலையில இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வச்ச என்னால உன் குடும்பத்தை சரியாக்க முடியாதா? பால் குடுக்கிற பச்சை உடம்பு உனக்கு. இந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதம்மா. அம்மா, தைரியமா போயிட்டு வா, போயிட்டு வா. லட்சுமி, சுப்பையா எங்க போயிட்டாங்க? ஐயோ, குழந்தை அழுதுட்டு இருக்கு, தனியா விட்டுட்டு. ஐயோ அழாத ராஜா, என் பொண்ணு. அம்மால என் தங்கடா. அம்மா இது பாரு, அம்மா வந்திருக்கேன் பாரு ராஜா. அழக்கூடாதுரா தங்கம். அம்மா என் பொண்ணுடா. உஷா, நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? இங்க குழந்தை அழுதுட்டு இருக்க, கவனிக்காம நீங்க எங்க போயிட்டீங்க? ஆமா, லட்சுமி சுப்பையா எங்க? அதை விட போயிட்டு வந்த விஷயம் என்னாச்சு? அதான் அது தெரியாதுன்னானா, சொல்ல முடியாதுன்னானா? அங்க என்ன நடந்துச்சுன்னா? அப்புறம் ஏண்டி நீட்டி முழக்கிற? உண்மையா நீ அங்க போனியா இல்லையா? அதுக்கு இல்லங்க, நான் மன்னிச்சிருங்கம்மா. குழந்தைக்கு பால் வாங்க பஜாருக்கு போயிட்டேன். குழந்தை இப்படி கொடுங்க. சொல்லுடி. இந்த விஷயத்துல யாருக்கும் மன கஷ்டம் இல்லாம எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி உயிர் எழுதிருக்கிறதா ராணியம்மா சொல்லி அமிச்சாங்க. ராணியம்மாவா? நான் யார பார்த்து கேட்டுட்டு வாடின்னு சொன்ன, நீ யாருகிட்ட கேட்டுட்டு வர? அந்த 100 ஏக்கராவை பத்தியும் அந்த உயிரை பத்தியும் கிளியரா உங்க அண்ணங்கிட்ட கேட்டுட்டு வாடின்னு அனுப்பிச்சு வச்சா, ராணி அம்மா கிட்ட நம்மளை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டு வந்திருக்கியா? வாட் டார்லிங், என்னாச்சு? Anything wrong? இந்த உஷா பொழப்பத்தவளாச்சன்னு பெரிய மனசு பண்ணி இந்த பொட்டச்சிக்கு தாலி கட்டினது ஒரு ராங். 100 ஏக்கரா நிலம் வரதட்சணையா கொடுக்குறேன்னு சொன்னதோ ரிஜிஸ்டர் பண்ணி வைங்கன்னு கேட்காம இருந்தது இன்னும் ஒரு ராங். எனக்கு மச்சான்னு கூட மரியாதை தராம ஏன் முன்னாலேயே எனக்கே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அந்த விக்ரம் சொன்னப்புறம் கூட இவ்வளவு தூது அனுப்பி வச்சது பெரிய ராங். புருஷனை பழி வாங்கி அந்த ராணி அம்மா முன்னாடி என் பேரை கெடுத்தப்புறமும் கூட இன்னும் இவளை என் பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு இருக்கனே, அது வெரி வெரி ராங். என்னங்க, என்ன நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, பரவாயில்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா இவ யாருங்க? என்னைக்கு இல்லாம இவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வாய மூடு. அவ இவன்னு பேசாத. என்னைக்கு இந்த சாந்தி தான் எனக்கு மனசாந்தி. இல்லங்க, நம்மள பிடிச்சிருக்கிற சனிய. ஏண்டி இப்படி ஆம்பளைக்கு சமமா சிகரெட் பிடிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? யூ ஷட் அப். பாருங்க, உங்க வைஃப் கல்ச்சர் இல்ல. சாந்திய பத்தி ஏதாவது சொன்ன உன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுடுவேன். சாந்தி சிகரெட்டை மட்டும்தான் பத்த வைப்பா, உன்ன மாதிரி மனுஷங்களை பத்த வைக்க மாட்டான். மாத்திரம் மேல நமக்காக மல்லி மில்லி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. கமாந்தியோ பதிவிரத கோழி கறி பண்ணி மேல எடுத்துக்கிட்டு வா, சுட சுட. ஓகே பிரதீப், அழகா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற உஷா நரேந்திரன் வாழ்க்கையில நீ புகுந்து ஏன் கலகம் பண்ற? எதுக்கு அந்த நரேந்திரனை பாடுபடுத்துற? பாடுபடுத்துறேனா? நானா? அண்ணே, நான் பாடுபடுத்தினாலும் பாழா போறதுக்கு அந்த நரேந்திரன் பால் குடிக்கிற பச்சை பிள்ளை இல்ல, வயசுக்கு வராத பொட்ட பிள்ளையும் இல்ல. பிரதீப், என்ன புரியாம பேசுற? நம்ம பரம்பரை கௌரவம், நம்ம மான மரியாதை, இத பத்தி எல்லாம் நீ எப்போது யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பாருன்னு சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, நீ உங்க செல்ல பொண்ணு கீர்த்தி கிட்ட. கீர்த்தி கிட்டியா? ஆமா, உங்ககிட்ட நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கானே அந்த விக்ரம், அவன் தோள் மேல கைய போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு கண்டிப்பீங்களோ இல்ல மாங்கல்யம் தந்து நாப்பாடி கல்யாணம் செஞ்சு வைப்பீங்களோ, அது உங்க இஷ்டம்.
விக்ரம்! விக்ரம், நீ நம்பிக்கையால் ஆளு நினைச்சே தவிர இப்படி நம்பிக்கை துரோகியாவின்னு நினைக்கல. கடமைக்காகவே தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணின நம்ம ராமையா மகனாச்சின்னு நினைச்சேன். இப்படி விசுவாசம் இல்லாதவன் நினைக்கவே இல்லை. உன் மனசுக்குள்ள இவ்வளவு விஷம் வளர்த்து வச்சிருப்பேன்னும், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவனும், இப்படி முதுகுல குத்துறவன ஆயிடுவேன்னும் நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. நீ எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரன். என் பொண்ணு கையில போட்டுக்கிட்டு இந்த ஜமீனையே அழுத்திடலாம் நினைச்சுக்கிட்டியா? அம்மா, அம்மாவா? நீ அம்மா இல்லாதவனாச்சேன்னு பெரியவனா வளர்த்ததுக்கு அந்த அம்மாவோட நெஞ்சில நெருப்பள்ளி கொற்ற ஒன்ன மாதிரி கசாப்புக்காரனையா என் பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமா, லவ் பண்றேன். கீர்த்தி, ஆமாமா, விக்ரம நான் மனப்பூர்வமா லவ் பண்றேன். கல்யாணமும் படிக்க போறேன். விக்ரம் என்ன ஒண்ணு மோசம் பண்ணிடல, என்னைக்குமே எல்லாம் தாண்டி போறது இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுமா? இன்னும் என்ன நடக்கணும்? இதுவரைக்கும் தலை நிமிர்ந்து நடந்த இந்த ராணி புவனேஸ்வரி தேவி இப்ப உன்னால தலைகுனிஞ்சு நடக்க வேண்டிய கதி ஏற்பட்டுடுச்சு. உனக்கு தலைகுனிவு வர மாதிரி நடந்துக்கலாமா? நமக்காகவும் நம்ம ஜமீனுக்காகவும் அர்த்தராத்திரியில கூட கஷ்டப்படுறேன். பொறுப்புள்ள மனுஷனை லவ் பண்றேன். கசாப்புக்காரனே இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நமக்கு எதிரா சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களோட கொட்டத்தை அடக்கிறதுக்காக எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒரு நிஜமான ஆம்பளைய லவ் பண்றேன். நம்பிக்கை துரோகியே இல்ல. கீர்த்தி, போற போக்குல லவ் பண்றதுன்னா சரியா? ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம், மானம் இதெல்லாம் அவசியம் இல்லையா? அது சரி, நீ இவ்வளவு பேச்சு பேசுறியே, உன்னை பெருசா காதலிச்சவே ஒரு வார்த்தையாவது பேசுறானா? ஏன் பேசலைங்கிறீங்க? தாயா தந்தையா தானே இருந்துகிட்டு எனக்கு நடக்க கூட பழகி தந்து ஒரு மனித தெய்வத்தை வார்த்தையால புண்படுத்த விரும்பல. கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு வாழ்க்கை நடத்த வர்றேங்கிற ஒரு பெரிய தேவதைய நான் பேசாம இருந்து கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். நான் இங்கேயே இருந்து எல்லாரையும் துன்பப்படுறதை விட நம்ம எல்லாருடைய நன்மைக்காகவும் மௌனமாவே வெளியில போயிடும். அப்படி போயிட்டா நம்ம பிரச்சனை தீந்துருமா விக்ரம்? அப்பதான் ஆரம்பமாகும். நானும் உங்க கூட வந்துடுறேன். கீர்த்தி, நான் பொண்ணோட சந்தோஷத்தை விட ஆடம்பர ஐஸ்வர்யம் தான் பெருசு நினைக்கிறவங்க வீட்டுல இருக்கிறத விட கட்ட புடவையோட வந்தா போதுன்னு சொல்றவனோட வெளியே போகத்தான் இருக்கு இஷ்டம். கீர்த்தி, பாத்தியாடா தம்பி, நம்ம கீர்த்தி எவ்வளவு பெரிய பொம்பளை ஆயிட்டான்னு, எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறான்னு. அக்கா, நீ அனாவசியமா அவசப்படுற. கீர்த்தி சொன்ன வார்த்தையில தப்பு என்ன இருக்கு சொல்லு. என்னப்பா, நீயும் அவளைத்தான் சப்போர்ட் பண்றியா? அவளோட கல்யாணத்தை பத்தி நான் என்னெல்லாம் கனவு கட்டேன், இவ்வளவு ஆடம்பரமா நடத்த நினைச்சேன். உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. இப்ப மட்டும் அப்படி செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அக்கா, விவரம் தெரியாத வயசுல கீர்த்தி எதை கேட்டாலும் கொடுத்தேன். அவளுக்கு விவரம் தெரிஞ்சு இப்ப சாமர்த்தியமான புருஷன் வேணுங்கிறப்போ முடியாதுங்கிற. இது என்ன நியாயம் சொல்லு? அதுக்கு இல்லடா, உன் அனுமதியோட தலை வழங்கி தாலி கட்டிட்டு வாழணும்னு நினைக்கிறாளே தவிர உங்ககிட்ட சொல்லாம எங்கேயாவது ஓடி போயிடலாம் நினைக்கையே. அவங்க பிரியப்படுதல் நீதி இருக்கு, நிஜம் இருக்கு, தைரியம் இருக்கு, அன்பு இருக்கு. அக்கா, மாறிட்டு இருக்கிற காலத்தை பார்த்து நீயும் மாறுதல தப்பில்ல. தம்பி இனிமே எதுவும் பேசாத. அவங்க மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டியது நீ, கிட்ட இருந்து கல்யாணம் நடத்த வேண்டியது நான். ராஜா, என் கண்ணு குட்டி தூங்குமா? உஷா? அண்ணா, என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? மச்சாங்க, அது என் கல்யாணத்துக்கு நீங்க கூட லேட்டா வந்தா அப்படிமா? பையனை கொண்டா. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ரெடி ஆங்க. நெல்லு எங்க வந்தீங்க? உங்களையும் தங்கச்சியும் என் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? இப்ப உஷா உன் தங்கச்சி இல்ல, என் வைஃப். மாச சம்பளம் வாங்கி வைத்த கழுவுற ஒரு சாதாரண குமாஸ்தாவுடைய கல்யாணத்துக்கெல்லாம் இந்த ராஜா நரேந்திர பூபதியுடைய மனைவி வரமாட்டா. என்னங்க, நான் இப்பதாங்க உங்க மனைவி. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குமாஸ்தாவோட தங்கச்சி தான். அண்ணனோட கல்யாணத்துக்கு கூட எப்படிங்க போகாம இருக்கிறது? மச்சான், சுகம்னாலும் துக்கம்னாலும் நான் என் தங்கச்சியோட சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டவன். நான் உயிருக்குயிரா நேசிக்கிறது அவளை மட்டும்தான். அவளையும் கல்யாணத்துக்கு வரலன்னா, அதுவும் ஒரே ஒரு தங்கச்சி வரமாட்டா. அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. என்னைக்கு நீ என் பேச்சை கேட்காம என்ன அவமானப்படுத்தினியோ அன்னைக்கே நமக்குள்ள இருந்த பந்தம் விட்டு போயிடுச்சு. எப்படியோ ராணிய மடக்கிட்ட, அந்த ராணியோடைய பொண்ணையும் வலையில போட்டுக்கிட்ட. இப்போ அந்த ஆஸ்திக்கெல்லாம் ஒரே வாரிசாயிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு தங்கச்சி மச்சான்? என்னங்க, நாங்க அந்தஸ்துல வேணா ஏழையா இருக்கலாம், ஆனா அடுத்தவங்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரங்க இல்ல. என்னடி, அண்ணன் உன்னை பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? அதுல தப்பு என்ன மச்சான்? என்ன புரிஞ்சுக்குங்க. என்னோட நிலைமையில நீங்க இருந்தா இருக்க மாட்டேன்.
உன்ன மாதிரி அடுத்து கெடுக்கிற புத்தி எனக்கு என்னைக்குமே கிடையாது. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து தின்னாலும் அழியாதிய ஆஸ்தி. உண்மைதான். ஆனா இவ்வளவு நிறைய ஆஸ்தி இருந்தோம் நீங்க மத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறீங்க. ஓ, சரி, இப்ப அந்த கதையெல்லாம் இருக்கு. நாம 2 பேரும் ஒத்து போக வேண்டியவங்க. இல்ல, எப்பவோ என்னைக்கோ உறவு முறையெல்லாம் விட்டு போச்சு. கடைசி தடவையா சொல்றேன், நாங்க உங்க கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. அது மட்டும் இல்ல, நீயும் கூட இனிமே எப்பவும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. உன்னோட உனக்கு ஒரு தங்கச்சி பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்க. அப்படி பிறந்திருந்தா அவ செத்துட்டா. என்னங்க ஏன் இப்படி அநியாயமா பேசுறீங்க? எதுக்கு இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? என்ன சொன்ன? என் பேச்சு உனக்கு அசிங்கமா இருக்கா? என் வாழ்க்கைக்கே நீ ஒரு பெரிய அசிங்கண்டி. நாயை கொண்டு வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சாலும் அது குறைக்குமே தவிர கூவாது. மிஸ்டர் நரேந்திரன், என்ன வேணுமெல்லாம் திட்டுங்க. ஆனா என் தங்கச்சியை மட்டும் ஒரு வார்த்தை திட்டினீங்க நான் சகிச்சுக்கவே மாட்டேன். மறுபடியும் அவன் மேல உங்க சுண்டு விரல் பட்டாலும் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். ஜாக்கிரதை. என்னடா செய்வ? நானா அர்த்தம் புரிஞ்சுப்பேன் சும்மா இருந்தேன். இப்போ உனக்கு அர்த்தம் புரிய வைக்கிறேன். என்ன இப்படி ஆவேசப்படுற? என் வீட்டுக்கு வந்து என் புருஷன் மேலே கை வைக்க துடிச்சிட்டியா? உஷா, அண்ணா, அதுக்கு இல்லம்மா, என் கண்ணு முன்னாடியே உன்னை அடிக்கிறானா? இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத. அவரு என் புருஷன். என்ன அடிக்கவோ உதைக்கவோ அவருக்கு தான் உரிமை இருக்கு. நடக்க போற மேரேஜுக்கு நாங்க வரணும்னு நீ நினைச்சா இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு வெளியில போயிடு. வெளியே போயிடுங்க. உஷா, என்ன ஏண்டா நிக்கிற? அவுட். Get out. Get lost. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு பாசம் பொங்குதா? இதுக்கு மேல அவன் கல்யாணத்துக்கு வேற போகணுமா? நீ போறது இல்லாம நான் வேற கூட வரணுமா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணங்க. நல்ல வேலை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன் சொல்லாம போனீ. பாடி, உன்னை எங்க அடிச்சா உரைக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாடி. ஆடி ஒரு பிச்சைக்கார பயலுக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு சோறு தண்ணி இல்லாம இக்கிய கடை. வாங்க வாங்க, வணக்கம். வாங்க உட்காருங்க. ஹலோ சார். வாங்க வாங்க. ஹலோ டாக்டர். ஹலோ லாயர். வணக்கங்க. உட்காருங்க. வணக்கம். யூ ஆர் கம்ஃபர்டபிள்? ஓகே சார். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க. சீக்கிரம் ரெடி ஆடுங்க. என்ன நீ இன்னும் ரெடி ஆகல? முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. அவங்க தங்கச்சி இன்னும் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்காரு. தங்கச்சி மாமா எல்லாரும் கரெக்டா முகூர்த்தத்துக்கு வந்துடுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. கம் ஆன், கெட் ரெடி, கெட் ரெடி. சீக்கிரமா ரெடி ஆடுங்க. ரதி மாதிரி இருக்கு. இந்த அழகெல்லாம் அந்த மன்மதனுக்கு தானே? ஐயே, பின்ன உனக்கா? ஹலோ ஹலோ, நான் உஷா பேசுறேன். அர்ஜென்ட்டா அண்ணனோட பேசணும். ஒரு நிமிஷம், உங்களுக்கு போன். கமான். ஹலோ அண்ணா. உஷா, நான்தாம்மா, சொல்லு. ஆபத்து வந்துருச்சு. நம்ம ரகசியம் தெரிஞ்ச அந்த உஷா பழச்சுக்கிட்டாள்னா நம்ம கூட்டமே கூண்டோட கைலாசம் தான். டேய் பிரகாஷ், ரஞ்சித்தை கூட கூட்டிட்டு போய் அந்த உஷாவை பினிஷ் பண்ணிடு.
சொந்தக்காரங்களை பழி வாங்குமா. அம்மா, எல்லாரையும் காப்பாத்துற ஆதி பராசக்தியே, உன் கண்ணு முன்னாடி இப்படி ஆக்கிரமம் நடக்கிறத பாத்துட்டு இருக்கேம்மா. அவங்க என் புள்ளைய அண்ணனையும் கூட கொன்னுடுவாங்க. என் புள்ளைய காப்பாத்த அதுக்காக அதே அண்ணனை கண்ணா வா. கண்ணா பயப்படாம வா. நான் தான் வந்திருக்கேன். நான் தான் விக்ரம் வந்திருக்கேன். எனக்கு இப்போ உருவம் கிடையாது, உயிர் மட்டும்தான் இருக்கு. உனக்குள்ள நான் புகுந்துக்க உன் உடம்புல எனக்கு இடம் கொடு. தேகம் ஒண்ணுது, சக்தி என்னது. எதிரிகளை பழி வாங்குற வரைக்கும் நான் உன் உடம்புக்குள்ளதான் இருப்பேன். எவ்வளவு அக்கிரமம் நடந்து போச்சு. அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க படுவாங்க. அழகா நீ இப்படி வேதனைப்பட்டா கீர்த்திகதி என்ன ஆகுது? கீர்த்தி, கீர்த்தி, வசுந்தரா, நீ இங்கே இருந்து அண்ணியும் கீர்த்தியும் ஜாக்கிரதையா பாத்துக்க. அண்ணி, நான் போய் மத்த வேலைகளை கவனிக்கிறேன். என் குழந்தை அழுவுது, என் குழந்தை. ராஜா, ராஜா, இது வந்துட்டம்மா. அழாதம்மா, வந்துட்டம்மா. ராஜா, கண்ணா, அம்மா வந்துட்டம்மா. அம்மா திரும்பி வந்துட்டா ராஜா. குடிமா, இனிமே அம்மா பக்கத்துல இருப்பேன் கண்ணா. குடிடா கண்ணா, என் தங்கோல, என் அம்மால. குடிமா. Two birds at one shot. ஒரே ராத்திரி ஒரே நேரத்துல அண்ணன் தங்கச்சி 2 பேரும் கூண்டோட கைலாசம் போயிட்டாங்க. போயிட்டாங்க. நான் லட்சமா பணத்தை அழுது போலீஸ சரி கட்டாம இருந்திருந்தா நாமளும் சேர்ந்தே போயிருப்போம் கைலாசத்துக்கு. புரிஞ்சுதா? போகட்டையா, பெரிய லட்சம். நாளைக்கு நமக்கு வரப்போற கோடிக்கணக்கான ஆஸ்தியோட கம்பேர் பண்ணா இது என்ன? ஆஃப்டர் ஆல் ஸ்மால் அமௌண்ட். பிரதீப் சார், அந்த விவகாரம் எல்லாம் கவனிக்க நீங்க தான் சரியான ஆளு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இவருக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்ல தெரியுமா? டார்லிங், நீங்களே இப்படி சென்டிமெண்டா மாறலாமா? இன்னும் இவ்வளவு உயரத்துல நம்ம பறக்க போறோம். பாருங்க, உங்க மாஜி மனைவியோட நகையெல்லாம் எனக்கு எவ்வளவு அழகா இருக்கு. உங்க மனைவியை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன் இல்ல? ஆமா சாந்தி, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த நகைக்கு இந்த ட்ரெஸ் மேட்சா இல்ல. என் பொண்டாட்டியுடைய பட்டு சேலையை மட்டும் நீ கட்டிக்கிட்டேன்னா இன்னும் அழகா இருப்ப. இரு கொண்டு வரேன்.
சபாஷ் சாந்தி, மொத்தத்துல நீ கெட்டிக்காரிதான். என்ன சாந்தி சொல்ற? உண்மையா சொல்ற? ஆமா, பையனை கொலை பண்றதுக்கு நாம விட்ட பாம்ப கொண்டு போட்டாங்க. யாரோ அத பீஸ் பீஸா வெட்டி போட்டாங்க. ஒருவேளை இது இங்க இருக்கிற வேலைக்காரங்க வேலையோன்னு சந்தேகப்படுறேன். ஆஹா, அப்படின்னா அந்த நரேந்திரன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் வெளியேற்றிட்டு நம்ம ஆளுங்களையே வச்சிருவோம். அந்த பைய பிறந்த சுவடை எல்லாம் பண்ணிடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் இருக்கல்ல. ஆகட்டும், எல்லாம் நான் சொன்ன மாதிரியே செய். ஓகே ஓகே டார்லிங். அப்பப்பா, இன்னும் சின்ன பிள்ளையாட்ட எல்லாம் நான் தான் செஞ்சு விட போல இருக்கு. டேய் கண்ணா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, இன்னும் நின்னுகிட்டு இருந்தா எப்படிடா? இந்த பேக். ஏண்டா கண்ணா, பரீட்சைக்கு டைம் ஆகல? இன்னும் டைம் இருக்கு. பாடங்களை சரியா படி, முன்னுக்கு வந்துருவேன். பாடம் கத்து கொடுத்து பாஸ் ஆக போறேன். எல்லாம் சரியா எடுத்து வச்சுக்கிட்டியா? ஓ, இதோ இத மறந்து போயிட்டியே. அது என்ன, உங்க டீச்சர் என்ன பார்த்து சொன்னாங்க உன் கையெழுத்து முந்தி மாதிரி இல்லன்னு? ஆமாமா, என் எழுத்து முந்தி மாதிரி இல்லதான். சூர்யா, டேய் சூர்யா. அக்கா, நீயா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? அக்காவா இங்க வரலடா, பேஷண்டா டாக்டரை பார்க்க வந்திருக்கேன். என்னக்கா, உடம்புக்கு சுகம் இல்லையா? உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசுதான் நல்லா இல்ல. என்னாச்சக்கா? வாழ்க்கையில என்ன சாதிச்சுட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வாழ்க்கை மட்டும் என் அணுவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கீர்த்தி மனசு உடைஞ்சு போயிருக்காங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ரொம்ப செல்லமா என் தோள்ல வளர்ந்த கீர்த்தி இன்னைக்கு தூங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. கீர்த்தி மறுபடியும் குணமாய் நல்லபடியா இருக்கணும்னா, ஆஸ்திக்கு வாரிசு ஆகணும்னா, கீர்த்திக்கு கல்யாணம் நடக்கணும். என் மக கழுத்துல நீ தாலி கட்டுவியான்னு கேட்கத்தான் வந்திருக்கேன். வா. சூர்யா, சூர்யா, அன்னைக்கு நீ
அக்கா, பிரயாண வசதி வளர்ந்து கால்ல தண்ணி படாமலேயே எல்லா சமுத்திரத்தையும் கடந்து போயிட்டு இருக்க மனுஷன். ஆனா கண்ணீர் விடாம இந்த வாழ்க்கை மட்டும் நடத்த முடியல. என் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி கீர்த்தி மனசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கீர்த்தி சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நினைச்சேன். அதுவும் எனக்கு ஒரு கனவாய் போச்சு. என் கேட்டுக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. ஆகாதடா, அந்த கனவை நீ நனவாக்கணும்னு உன்னை கெஞ்சி கேட்டுக்க வந்திருக்க. அக்கா, நீ என்ன கெஞ்ச தேவையில்லை. ஆணையிட்ட போதும் மாலை மாத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கீர்த்தி என் வாழ்க்கை துணையில ஏத்துக்கிறேன். தம்பி, கீர்த்தி, என்னமோ நாம எல்லாரும் சேர்ந்து கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணினோம். ஆனா என்ன லாபம்? அவ விக்ரம மறந்து போகல. அவளால அந்த டாக்டருக்கு ஒரு சுகமும் இல்ல. அவங்க எப்ப ஒன்னா சேர போறாங்களோ, அவங்க வாழ்க்கை எப்ப நல்லா ஆக போகுதோ. பார்க்கடல கடைஞ்சப்ப கூட ஆழகால விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அமிர்தமே வந்தது டீச்சர். அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமி கண்டிப்பா வரும். ஏய், ஒரு தடவை சமத்தியா வாங்கினீங்கல்ல, புத்தி வரலையா? வழி விடுங்க. அன்னைக்கு அவன் காப்பாத்துனான், இன்னைக்கு எவன்டி? எவன் வந்து உன் மானத்தை காப்பாத்த உயிரை தர போறான்னு பாக்குறேன். Shut up.
பர்கனா, இனிமே நீ இந்த மாதிரி சண்டை எல்லாம் செய்யறது நிறுத்திட்டு நல்லபடியா படிக்கணும். ஓகே? சரி அங்கிள். கம். அப்பா. அங்கிள், ஆன்ட்டி எங்க? மேல இருக்காங்க, பாத்துட்டு வா. டாக்டர் சார், கண்ணனுக்கு எப்படி இருக்கு? ஹீஸ் ஆல் ரைட். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்க பையன் ரவுடிங்க கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவன் போக்கு நாளுக்கு நாள் மாறுது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஒரு தரம் கம்ப்ளீட்டா டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி அபவுட் இட். 4 பேர் இல்ல 10 பேர் கூட இழுத்து நின்னு ஜெயிப்பான். தட் ஸ்மார்ட் ஹீஸ். தைரியமா இருங்க. ஓகே? கீர்த்தி, 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 கீர்த்தி. விக்ரம், கண்ணா, அது போதும் எனக்கு. என்ன கண்ணா, ஆண்டியோட பேசுனியா? யா. லிசன், இனிமே உன்னை பத்தி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. புரிஞ்சுதா? உங்க அம்மா உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஏன் ட்ரீட்மெண்ட் விஷயம் அப்புறம் இருக்கட்டும். இத்தனை நாளா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற பேஷண்ட், அதான் ஆன்ட்டி, உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Is it? Yes. All the best. You. கீர்த்தி, கீர்த்தி, மாமா, கீர்த்தி, கீர்த்தி. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா,
சூர்யா 2 பேரும் வீட்டுக்கு வர நேரமாச்சு. சீக்கிரம் போகணும் டிரைவர். சரிங்கம்மா. என்னாச்சுப்பா? பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா. நீ யாரு? அம்மா. அம்மா? உண்மையை சொல்லு, நீ யாரு? இது என்னம்மா? நான் கண்ணன் தான், உங்க புள்ளதான். இல்ல, நீ என் கண்ணே இல்ல. என் கண்ணை எப்போ என்னை ஏமாத்தினது இல்ல. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீ யாரு? அம்மா. ராமாங்கிற மந்திரத்தை விட அம்மாங்கிறது ரொம்ப புனிதமானது. அந்த அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை நான் கேட்கிறேன். என் கண்ணை நேரா பார்த்து உண்மையை சொல்லு. ஆமா, நான் கண்ணன் இல்ல. அப்ப யார் நீ? விக்ரம். விக்ரம் என் பேரு. விக்ரம்? ஆமா, ராணி புவனேஸ்வரி தேவியோட உயிரை காப்பாத்துற முயற்சியில என் உயிரை போக்கிக்கிட்டேன். ராணி அம்மா குடும்பத்துக்கு இன்னும் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாத்தான் உங்க மகன் உடம்புல புகுந்த. என் புள்ள, என் கண்ணு உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? துரோகம் செஞ்சது உங்க புள்ள இல்ல வசுந்தரா தேவி, உங்க புருஷன்தான். கண்ணன் மேல எனக்கு எவ்வளவு அன்புன்னு உங்களுக்கு தெரியும். என்னால உங்க மகனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. என் குழந்தை உடம்புக்குள்ள இருந்துகிட்டு என் புருஷனையே தண்டிக்க போறியா? என் வரலால என் கண்ணையே குத்த போறியா? எதுக்கு எனக்கு இந்த சித்திரவதை? சித்திரவதை செய்யறதும் எத்தனையோ விதங்கள்ல மனுஷன் உயிரை குடிக்கிறதும் நான் இல்ல, உங்க புருஷன் தான். என் வேலையே அந்த ஆளுக்கு பாடம் புகட்டுறதா. அந்த முயற்சியில என் புருஷ உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கு பொறுப்பேத்துக்க என்னால முடியாது. விக்ரம், நீ என்னோட புள்ளையா இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப என் பிள்ளையோட உருவத்தில் இருக்கிறதுனால நீ என் பிள்ளைதான். இப்ப அம்மாவோட பேச்சுக்கு மரியாதை கொடுப்பியா? கண்ணை துறக்கிறதுக்கு முன்னாடியே தாயையும் திறந்ததும் தகப்பனையும் பறி கொடுத்தவன் நான். உங்க மகனை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்த தாய் நீங்க. உங்க வார்த்தையை கேட்க மாட்டேனா அம்மா? என்ன அம்மான்னு கூப்பிட்டுட்ட. அம்மா நான் அழியாத சொந்தம், அன்பு, அதான் பாசம். அந்த அம்மாவோட கழுத்துல தாலி இல்லாம செஞ்சிடுவியா தம்பி? இந்த நாட்டுல எந்த பொம்பளையும் கேட்கறது ஒரு மஞ்ச தாலி, சின்னதா குங்குமப்பட்டு. இதையெல்லாம் இல்லாம போயிடுற மாதிரி என் கணவனுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்குவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நடக்காத ஒண்ணு நடக்கணும்னு என்ன சத்தியம் பண்ணி தர சொல்றீங்களா அம்மா? நடக்கும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணும் பகவான் இல்ல. நீ அந்த பகவான் மேலேயே சத்தியம் பண்ணு. ஆமா, தன் கண் முன்னாலேயே தன்னோட புருஷன் செத்து போறதை எந்த பொம்பளைதான் சகிச்சுக்குவா? அம்மா, என் புருஷனை கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொண்டு? அம்மா, என்னம்மா அது?
என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் சுமங்கலியாவே வாழ்வேன்னு வாக்குறுதி கொடு. சரிம்மா, உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். நீங்க சுமங்கலியாவே இருப்பீங்க. எனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அது போதும் எனக்கு. வசந்தரா தேவி, என்கிட்ட சத்தியம் வாங்கி என்ன மடக்கிட்டதா சந்தோஷப்படுறீங்களா? நீங்களும் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் வாக்கு கொடுக்கணுமா? ஆமா, உங்க மகன் உருவத்துல நான் தான் இருக்கேங்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாது, முக்கியமா உங்க புருஷன்கிட்ட. நீ ராணியை காப்பாத்தினியா இல்லையா? சொல்லு, ராணியை காப்பாத்தினியா இல்லையா? சொல்லுடா, சொல்லு. ராணி அம்மாவை நான் காப்பாத்தினா? நீ உண்மையை சொல்லல, உன்னை வெட்டி கூறு போட்டு வித்துருவேன். என்னங்க, அவனை அடிக்காதீங்க. எதுக்காக அவனை அடிக்கிறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் என்ன செஞ்சான்னு அவன் வாயாலே சொல்ல வைக்கிறான். சொல்லுடா. சொல்லுடா. சொல்லாம போனா கொல்லி வைக்க வேண்டிய உனக்கு நானே கொல்லி வச்சிருவேன். சொல்லு. சொல்லி தொலைச்சிடுறான்.
என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுடா. நான் எந்த தப்புமே செய்யலம்மா. அப்படின்னா எங்க ஆளுங்க போய் சொல்றாங்களா? என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? ராஸ்கல், நீ இப்படியெல்லாம் கேட்ட சொல்ல மாட்டேடா. கைய கால கட்டி உன் கண்ணுல மிளகா பிடி தூவணும், அப்புறம் சொல்லுவ உண்மைய. என்னங்க, கண்ண மேல இன்னொரு தடவை கைப்பட்டுச்சுன்னா என்ன விபரீதமாகுன்னு தெரியுமா? பயமுறுத்துறியாடி? அதுக்கு இல்லைங்க. அம்மா, கண்ண உருவத்துல நான் இருக்கேங்கிற உண்மையை யாருக்கும் சொல்லக்கூடாது, முக்கியமா உங்க புருஷன்கிட்ட. இந்த கண்ணனை யாருக்கும் தெரியாது இல்லையா? தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா? ஏய், உண்மையிலே இவன் கெட்டு போனதுக்கு காரணமே நீதாண்டி. உனக்கு கடைசி தடவையா சொல்றேன், இனிமே இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என் சங்கதி உனக்கு நல்லாவே தெரியும். கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, வெட்டி கூறு போட்டு வித்துருவேன். இடியட். சாந்தி, கம் ஆன் சாந்தி. நோ டார்லிங். பிராந்தி தீர்ந்த உடனே எனக்கு சாந்தி வேணும். கம் ஆன். நீ போ டார்லிங், நான் குளிச்சிட்டு உடனே வரேன். ஓகே? இஷ்டம். சாந்தி, சாந்தி. Oh!
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு உங்க சொந்த புத்தி செலவழிச்சு பிளானை கெடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, டாக்டர் சூர்யாவும் கீர்த்தியும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி அவங்க உயிர் காத்தோட காத்தா கலந்து போயிடணும். இல்ல உங்க உடம்புல இருக்கிற உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். மைண்ட் இட். வேணாங்க, இது அந்த தெய்வத்துக்கே அடுக்காது. இத்தனை காலமா நீங்க எவ்வளவோ விஷயத்தை மறைச்சீங்க, எவ்வளவோ சொத்தை கொள்ளையடிச்சீங்க. ராணி அம்மாவை மோசம் பண்ணீங்க. அப்பெல்லாம் சும்மா இருந்தேன். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்க முடியலன்னா தூக்கி சாவடி. வேண்டாங்க, ஒரு பாவம் அறியாத கீர்த்தியையும் அவன் புருஷனையும் கொண்டுடாதீங்க. கீர்த்தி தாயாக போறா. என்னங்க, என் பேச்சு கேளுங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயத்தை பத்தி பேச நீ யாரடி? உங்க கையால தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நீங்க எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறவங்க பொண்டாட்டிங்க. பொண்டாட்டின்னா புருஷன் என்ன பண்ணாலும் செத்த பணமாட்டும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். நான் விட மாட்டேன். ஒருவேளை நீங்க என்ன தள்ளிட்டு வெளியே போனாலும் உங்க அக்கிரமத்தை தடுத்து நிறுத்துவேன். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். போலீஸ் என்ன தூக்குல போட்டா நீ விதவையாயிடுவடி. பரவாயில்லைங்க, எத்தனையோ தாய்மாருக்கு பிள்ளை இழக்கிறத விட இன்னும் எத்தனையோ பொம்பளைங்க மஞ்சள் குங்குமத்தை இழக்கிறத விட நான் ஒருத்தி விதவையாருது பரவாயில்லைங்க. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? போலீஸுக்கு போன் செஞ்சு சொல்ல போறியா? ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண. பெரியம்மா, பெரியம்மா. என்ன கண்ணா, குழந்தை எடுத்து வந்திருக்க? அங்க பசியோட அழுகுற குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனால உங்ககிட்ட கொண்டு வந்தேன். அப்படியா? சீதா, இது வந்துட்டம்மா. என்ன கண்ணா, பசிக்குதா? நீ ஏதாவது சாப்பிடுப்பா. வேணாம்மா, பசி இல்ல. குழந்தைய உள்ள எடுத்துட்டு போய் பால் கொடு. சரிங்கம்மா. அம்மா, ரொம்ப சந்தோஷமா. போயிட்டு வா. ஹலோ. சூர்யா, கீர்த்தி நல்லா இருக்காளா? இடுப்பொலி வந்துருச்சா? நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போட்டு வரேன். அம்மா, என்னம்மா இது? அம்மா, 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 அம்மா. வந்துட்டியா? அம்மா, நான் மாங்கல்யத்தோடு செத்து போகணுங்கிற சுயநலத்தால உன்னை சத்தியம் பண்ண சொல்லி கட்டுப்படுத்திட்ட. அதனால கண்ணா, எத்தனையோ பொம்பளைங்களோட மாங்கல்யம் அருந்து சுடுகாட்டுல எரிஞ்சி கரியா போகுதுங்கிறத சரியா புரிஞ்சுக்காம போயிட்டு. அதனாலதான் அம்மாவா உனக்கு ஆணையிடுறேன். இனி உனக்கு தடை இல்ல, தடுக்க ஆள் இல்ல. கெட்டவங்களை தண்டிச்சு உண்மையை நிலைநாட்டு. சமுத்திரமா பொங்கி ஏழு. இடி மாதிரி புறப்படு. அம்மா, பிரபஞ்சத்தையே கலக்கி ருத்ரதாண்டவாடு. அம்மா.
போங்க. இப்ப என்ன பண்றது? டோன்ட் வரி டாக்டர், உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். எப்படி இருக்குமா? ஐயோ ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. இதான் போடுவேன். சீக்கிரம் கட்டு.
என்னங்க கண்ணா, தேவியோட அருளால என் கடமை முடிஞ்சது. இப்ப உன்னை விட்டு நான் போறேன். ஆனா எப்பவும் பக்கத்திலேயே இருப்பேன். ஐ